உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபமா கொண்டு வந்தாரு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பேர் நல்லா இல்ல, இந்த மாதிரி பேர்லாம் வைக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது, தனிப்பட்ட கருத்து. அதாவது உங்களுடன் கரையோர ஸ்டாலின், உங்களுடன் ஆற்றங்கரையோர அரசியல், உங்களுடன் கொள்ளையடிக்கும் தெலுங்கு பொம்மை, இந்த மாதிரி பல பேர்களை இதுக்கு சொல்லலாம் தான் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னத்தையும் கொள்ளையடிச்செல்லாம் போக மக்களுக்கு திடீர்னு நல்லது செய்யணும்னு ஒரு புத்தி வந்துருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் நலம் காக்க அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வராரு நம்ம ஐயா முதலமைச்சர். ஆனா இந்த திட்டம் நல்ல திட்டம் நினைச்சு நம்மளுடைய பொதுமக்கள் எல்லாம் ஏமாந்து போய் காலையில வேலை வெட்டி எல்லாம் போட்டு மனுவை போய் எழுதி கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மனுவை கொண்டு போய் ஆத்தங்கர ஓரமா வீசிட்டு வந்துட்டாங்க. இது எவ்வளவு அதை பார்க்க அது மனு கொடுத்த மக்களுக்கே வந்துருச்சு திரும்பியும். நீங்க எப்படியா கொண்ட நல்ல ஒரு அரசியல்னு பாத்துங்க. அதாவது கொள்ளையடிக்கிறிய, பொய் சொல்றிய, எல்லாமே பண்றீங்க, அது மக்களுக்கு தெரியாம மறைமுகமா பண்ணிட்டு போயிருங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய வயிற்றுச்சல கொட்டிக்கிறாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.